அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். இதில் திருமண பொருத்தம். திருமணம் ஒருவருக்கு எப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம், திருமண சம்பந்தமாக என்னென்ன தோஷங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பொருத்தம், இறைவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய பரிகாரம், மிக எளிமையான பரிகாரம். ஒருவருக்கு சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அவர் நல்ல ஜாதக அமைப்பு உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு அவருடைய ஜாதகம் பிரீத்தியாகும், யோகங்கள் கிடைக்கும். அப்படின்ற முறையில் இருக்கக்கூடிய திருமண பொருத்தங்கள், எத்தனை வகையான பொருத்தங்கள் இருக்குது, எப்படிலாம் பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு நாள் குறிக்கிறதுலேருந்து திருமண வைபவங்கள் எப்படி நடத்துறது, அதுக்கு பின்னாடி என்னென்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருமண சடங்குகள்லேயே ஒரு விஷயமா இருக்கக்கூடிய கிரகப்பிரவேசம். திருமணத்துக்கு அப்புறம் அந்த புதுமண தம்பதிகளுக்கு தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னும்போது ஜாதக ரீதியாக பூமி யோகம், வீடு யோகம் எப்படி இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணும், அதில் பிரச்சனைகள் இருந்தால் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூமி வீடு யோகம் யாருக்கு இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல சந்தான பேர் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம், அதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறது புத்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, அதாவது புத்து அப்படின்னு சொல்லும்பொழுது அது நரகம். அரண் அப்படின்னு சொல்கிறது நரகத்துக்கு போகாமல் நம்ம காப்பாற்றக்கூடியது. அதனால் எல்லோருக்குமே புத்திரன் இருக்கணும். இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை கரெக்டாக செய்யும் பொழுது இவங்க நரகம், புத்துன்னு சொல்லக்கூடிய நரகத்துக்கு போக மாட்டாங்க. அதனால தான் புத்திரன் பேர் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போது வழக்கமாக சாதாரண பேச்சு முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தரை பார்த்து எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எல்லாத்தையும் விட எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த விஷயம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம அதை சமாளிச்சுக்கலாம். அல்லது நமக்கு குறைவாக கிடச்சிருக்கு யோகங்கள் அப்படின்னா பரவாயில்ல, அதை வச்சு வாழ்க்கையை நடத்திக்கலாம். ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை பூராவுமே அந்த ஒரு சோகம் நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை இறந்து அந்த குழந்தை தவறிட்டாலும் புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தை பாக்கியன்றது எல்லோருக்குமே கிடைக்கணும். அது கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தால் கிடைக்காம இருக்குது, அவங்க எப்படி பிரீத்திகள் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டால் மட்டும் போருமா, நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டாமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா குழந்தையுமே பிறக்கும்போது நல்ல முறையில் தான் பிறக்குது, அந்த குழந்தை நல்லதாக இருக்கிறதும் கெட்டவராகிறதும் அன்னையோட வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. அப்போது தாய் தந்தை வளர்ப்பு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும். அப்போ அந்த குழந்தையினால இவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அந்த குழந்தை வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அந்த குழந்தையினால மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும். இவங்க பாசம், கண்மூடித்தனமான பாசம் அப்படின்ற பேரில் சரியாக வளர்க்காம அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் மறைச்சி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் வரும். அப்போ நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த பிறந்த குழந்தைகள் நல்லா வாழணும் அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள் பற்றி எல்லோரும் பேசும்போது இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம், இன்னைக்கு குழந்தைங்களாக இருக்கவங்க தான் நாளைக்கு பெரிய பதவிகளில் வருவாங்க, நாட்டை ஆளக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிர்வாகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணுறவங்களாக வருவாங்க, மந்திரிகள், போலீஸ், இராணுவம், டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குழந்தைங்களாக இருக்கவங்க தான் நாளைக்கு அப்படி வரப்போகிறாங்க அப்படின்றது மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ குழந்தைகள் பிறக்கிறாங்க, அந்த குழந்தைகள் வளர்ந்து வாலிபனாக ஆகிறதுக்கு 20-25 வருஷம்னு வச்சுக்கிட்டா 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற மாதிரியே தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்களா? தீவிரவாத செயல்கள், தேச துரோக செயல்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். அப்போது இன்றைய குழந்தைகள் தான் இந்த மாதிரியும் நாளைக்கு வரவங்களாக இருக்காங்க. இதை யாரும் நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். இந்த குழந்தைகள் நாளைக்கு பெரிய ஆட்களாக வருவாங்க அப்படின்றது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போது இதுக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகளை அவங்க தவறு செய்யும் பொழுது கண்டித்து
அப்படி மீறி மறுபடியும் அதுக்கு வந்து தண்டிச்சு நல்ல முறையில் வளர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் இருக்குமா? இருக்காது. அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து சரியா குழந்தைகளை வளர்க்கல. அவங்க வேணுன்ட்டே அந்த குழந்தைகள் இப்படி ஆகணும்னு நினைக்கல. ஆனால் அவங்களுடைய பாசம் வந்து கண்ணை மறைக்குதுன்னு சொல்றது. அதனால தன்னுடைய பள்ளியாக இருந்தாலும் அவங்க தவறு செய்யும்போது கண்டிச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லது, அந்த பெற்றோர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அப்போ நல்ல குழந்தைகள் எல்லாருக்குமே வேணும். அப்போ நல்ல குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதக ரீதியாக முதல்ல தோஷங்கள் இருக்கக்கூடாது. ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்ததுன்னா குழந்தை பிறக்காது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. சந்தான தடை, குழந்தை பேர் இல்லாமை, அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்காது. தோஷங்கள் இருந்ததுன்னா குழந்தை வந்து கரு நின்று அதுக்கப்புறம் கலைஞ்சிடுறது, குழந்தை வந்து இறந்தே பிறக்கிறது, அல்லது பிறந்து கொஞ்ச நாள் கழித்து இறந்து போயிடுறது, அல்லது உடல் வளர்ச்சி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு குறை அங்கஹீனம் இருந்து, இல்லைன்னா மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி இல்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இப்படிலாம் கூட குழந்தைகள் பிறக்கும். இல்லை இந்த மாதிரிலாம் இல்லாமல் கூட நல்லபடியாக குழந்தைகள் பிறந்து கூட அந்த குழந்தைகளே வந்து பெற்றோர்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அந்த குழந்தைகளால் பெற்றோர் வந்து பல விதமான கஷ்டங்கள் அடைவாங்க, நஷ்டங்கள் போடுவாங்க. 10 மாதம் தவம் இருந்து நான் வந்து இந்த குழந்தைய பெக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற கூட நிறைய பேர் கலங்குறவங்க இருக்காங்க. எவ்வளோ வந்து நல்லவங்க, அவங்க வயிற்றில் வந்து இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லி மற்றவங்க வந்து தூற்றுற அளவு கூட இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜாதக ரீதியாக புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த தோஷங்கள் தெரியும். அப்போது அதுக்குண்டான முறையான பரிகாரங்கள் பிரீத்திகள் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து திருமணம் செஞ்சுக்கிறது. இல்லை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஆண் பெண் 2 பேருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தினால அந்த ஸ்தானத்தில் இருந்து புத்திரம் குழந்தை சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது. இல்லை குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தையும் சேர்த்து பெற்றோர்களுடைய ஜாதகத்தையும் சேர்த்து என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை முறைப்படி செய்யும் பொழுது எல்லோருக்குமே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அந்த குழந்தைகள் வந்து நல்ல உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி இருந்து நல்லா படித்து நல்ல வேலை செஞ்சு சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கி அம்மா அப்பா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கும் இருப்பாங்க. இந்த விஷயத்தை ஜாதக ரீதியாக பொதுவாக வந்து புத்திரக்காரகன்னு சொன்னால் குரு 5ஆம் இடம் வந்து அந்த புத்திரஸ்தானத்துக்கு உரியது, இது நல்லா இருக்கணும் அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தால் ஸ்தானங்கள் எப்படி இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அது வழக்கம் போல் நம்ம வந்து மேஷ லக்னத்தில் ஆரம்பித்து மீன லக்னம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏன்னா ராசின்னு நம்ம வந்து பொதுவாக பார்க்கறது இல்லை. ஏன்னா ராசின்னு சொல்லும் பொழுது அதை வச்சு வந்து முழுமையான பலன்களை கொடுக்க முடியாது. நம்ம வந்து கெஸ் பண்ணி தோராயமான பலன்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசின்றது வந்து நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஒரு ராசி வந்து 2.25 நாட்கள் இருக்கும். அந்த ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து தசாபுக்தி அப்படின்றத சரியாக நம்ம வந்து தோராயமாக தான் கணிக்க முடியும். இந்த நட்சத்திரங்கள் இருக்கலாம் இந்த ராசி இருந்தால் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ராசியை வச்சு பார்க்காம லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் 5ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து இந்த சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகளில் நம்ம பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். விரதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு விரத நாட்களும் எந்த அடிப்படையில் வருது, அது வரும் பொழுது எந்த சுவாமிக்கு அந்த விரதம் விசேஷம், அந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல எல்லா விஷயமுமே தொடங்கும் பொழுது விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விநாயகருடைய விரதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். விநாயகருக்கு உண்டான முக்கியமான விரதங்களில் சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான விரதம். இது எப்படி வருது, இதனுடைய ஐதீகம், இது வந்த முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முறை வந்து வானத்தில் சந்திரன் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது விநாயகர் வந்து அந்த மூஞ்சூர் வாகனத்தில் உட்காந்துட்டு போகிறத பார்த்துட்டு அவர் வந்துட்டு எள்ளி நகையாடி இருக்கார். அதாவது ஏளனமாக கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கார். விநாயகருடைய உருவத்தையும் அவ்வளோ பெரிய ஒரு வயிறு வச்சுட்டு யானை முகத்தோட இருந்துக்கிட்டு அவர் வந்து அந்த மூஷிகம் எலி வாகனத்தில் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து அவர் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறார்.
அப்போ விநாயகர் வந்து கோபம் வந்து, நீ வந்து ரொம்ப அழகுக்கே உதாரணமாக சொல்கிற அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே உனக்கு வந்துட்டு அந்த அழகுனால வந்த கர்வம் வந்து மற்றவங்களை வந்து கிண்டல் பண்ண சொல்லுது. அப்போ உன்னுடைய அழகெல்லாம் வந்து தேஞ்சு போகணும், ஒளி மங்கி போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, சந்திரனுக்கு வந்து ஒவ்வொரு கலையா சந்திரன் வந்து மொத்தம் வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து பிரதமை, துவித்தியை, திருத்தியை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கலைகள் வந்து வளர்ந்துட்டே போயிட்டு பௌர்ணமி முழு சந்திரனா வருவார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கலைகள் வந்து ஒவ்வொன்றா தேயுது அவருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கலை அவருக்கு வந்து தேஞ்சு 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 அவர் வந்து சுத்தமாக ஒளி மங்கி ரொம்ப அகோரமாக இருட்டாயிடுறார். அப்போ அவருடைய தவறுக்காக வருந்தி அவர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்றார். அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, நீ வந்துட்டு இந்த விநாயகருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னுடைய தோஷத்தை சாப நிவர்த்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுகிரகம் பண்றார். அதனால தான் வந்து எப்பயுமே சிவனுடைய தலையில பார்த்தீங்கன்னா சிவனை வந்து சந்திரசேகரன்னு சொல்லுவாங்க. அந்த பிறை சந்திரன் வந்து சிவனுடைய தலையில இருக்கும், இந்த ஒரு சாப நிவர்த்தி கொடுத்ததுனால. அதிலிருந்து இந்த சந்திரன் வந்து விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து சாப விமோச்சனம் அடைஞ்ச நாள் தான் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி. அப்போது நமக்கும் இந்த மாதிரி எவ்வளோ நம்ம தெரிஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்முடைய தப்பு வந்து நிவர்த்தி ஆகி நமக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கணும், நம்ம தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதம் வந்து எல்லோருக்கும் கிடைச்சது. இந்த விரதத்தை எல்லாருமே விநாயகருடைய தாயான சக்தியே வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வந்து பிரச்சனை கஷ்ட காலம் இருக்கும் பொழுது இந்த விரதத்தை கடைபிடிச்சு அவங்க வந்து சிவனோட சேர்ந்து தான் ஒரு கதை வரும். அந்த மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது பௌர்ணமியிலிருந்து 4வது நாளாக வரக்கூடிய சதுர்த்தி திதி. சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்துக்கு 2 சதுர்த்தி வரும். எல்லா திதியுமே வந்து ஒரு மாதத்தில் 2 தடவை வரும். ஒன்று வந்து வளர்பிறையில் வரும், ஒன்று தேய்பிறையில் வரும். அப்போது தேய்பிறை பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 4வது நாளான சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் பாபங்கள் அதெல்லாம் நமக்கு போகும். சந்திரன் வந்து சாப விமோச்சனம் அடைந்த மாதிரி நமக்கும் வந்து நம்முடைய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அதனால தான் அதுக்கு பேர் அப்படி வச்சாங்க. சங்கடம் அப்படி சொல்றது நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அது வந்து நிவர்த்தி ஆகுது. இதை கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சங்கட அற சதுர்த்தி. அந்த அறை அப்படின்னு சொல்லும்போது கஷ்டங்கள்லாம் அறந்து போயிடுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது, இப்போ வந்து நம்ம சிவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அரஹர சங்கரான்னு சொல்கிறோம். அப்போ ஹர அப்படின்னு சொல்லும்போது சிவன், ஹரி ஹரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோன்னா ஹரின்னா விஷ்ணு, ஹரன்னா சிவன். அப்போ சங்கட ஹர சதுர்த்தி இந்த சிவனால வந்தது. சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுனால இந்த விரதம் வந்தது. அப்போ ஒரே நேரத்தில் விநாயகருடைய அருளும் நமக்கு கிடைக்கும், சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். அதனால சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடிய முறை, சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி வந்து எப்போது வந்து சாயந்தர நேரத்தில் இருக்கோ அதை வந்து நம்ம இதை கணக்கு எடுத்துக்கணும். இப்போது ஒரு நாள் வந்து சதுர்த்தி வந்து மத்தியானம் 3-4 மணிக்கு ஆரம்பிக்குது, மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சந்திர உதயம் சந்திரன் எப்போ இருக்குதோ மாலை நேரத்தில் அப்போ வந்து சதுர்த்தி திதி வர அன்று தான் சங்கடகர சதுர்த்தி. காலையில் வந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கும் போது சதுர்த்தி இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது, மாலை வந்து சதுர்த்தி வந்தால் கூட போகும். அப்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வந்து காலையில் முதல்ல வந்து விரத நாட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து விரத நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு முழுமையாக வந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ விரதத்தில் சில பேர் வந்து ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்றது, ராத்திரியில் வந்து சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, சில பேர் வந்து அரிசி இல்லாத டிஃபன், சில பேர் வந்து உப்பு போடாமல் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படி சொல்லும்பொழுது காலையிலிருந்து உபவாசம் இருக்கிறது, எதுவும் சாப்பிடாமல் இருந்து மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகிற நேரத்தில் விநாயகருக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து, அபிஷேகங்கள் செஞ்ச பிறகு விநாயகருக்கு நல்ல அலங்காரங்கள் செஞ்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அங்கே கொடுக்குற பிரசாதங்கள் வாங்கி சந்திர பகவானையும் பார்த்து நம்ம வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இது வந்து முழுமையான அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிற முறை. ஆனால் இது வந்து எல்லாராலையுமே செய்ய முடியாது.
இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை வந்து விரதம் இருக்கிறதுக்கு ஒத்துழைக்கலை. அது இல்லாமல் டிசீஸ் இப்போ வியாதிகளும் இருக்குது. இப்போ சுகரு, பிபி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, அல்சர் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அவங்க சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அந்த உடல் உபாதை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுமே தவிர இந்த வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்காது. அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்த மாதிரி ஆகிடும் அது. அதனால் இந்த மாதிரி வந்து உடல் உபாதை இருக்கிறவங்க விரதத்தை எப்படி வந்து அனுஷ்டிக்கலாம், அந்த விரதத்துடைய பலன்களை அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம்.